இந்த வீடியோவில் நம்ம பலாக்கொட்டை பொரியல் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பலாக்கொட்டை பொரியல் செய்வதுக்கு நான் பலாக்கொட்டை எடுத்துருக்கேன். அலசிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்குங்க. அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நம்ம 4 விசில் விட்டுடலாம், வேகட்டும். விசிலில் ஆறின பிறகு திறந்து பார்க்கலாம். அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மேலே அந்த வெள்ளைத்தூள் இருக்கும், அதை மட்டும் உரிச்சு எடுத்துருங்க. இது மாதிரி அந்த தூளை மட்டும் உரிச்சு எடுத்துடலாம். எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க ஒரு தட்டில். இப்போ பாதியாக அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், பலாக்கொட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு தக்காளி பொடியை நறுக்கி போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அலசி போட்டுக்குங்க. அதில் போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்குங்க. இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பலாக்கொட்டையை அதில் போட்டுக்குங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அந்த எண்ணெயில் நல்லா அது வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பலாக்கொட்டை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா இந்த தண்ணி சுண்டி நம்மளுக்கு வரட்டும். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி அதில் பொடியை நறுக்கி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டில். பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.